ஸ்விக்கி ஓட்டுறவங்களுக்கு தான் இந்த தப்பு மட்டும் பண்ணவே பண்ணாதுங்க. என்னென்னா வந்து என்னோடய ஷிஃப்ட் டைம் வந்து 11 to 3 அப்புறம் 3 to 6 இந்த 2 தான் நான் வச்சுருந்தேன். ஏன்னா இந்த 2 ஷிஃப்ட்டு முடித்தாலே இன்சென்டிவ் வரும். ஏன்னா 7 ஆர்டர் முடித்தா 115, அப்புறம் 12 ஆர்டர் முடித்தா 205 இந்த 2 வரும். ஏன்னா அந்த 2 முடித்தா இது கரெக்டாக கம்ப்ளீட் ஆயிரும் அப்படி சொல்லிட்டு தான் நான் எப்போவும் ஓட்டுவேன். ஆனால் வந்து லாஸ்ட் சாட்டர்டே என்ன ஆச்சுது, இது மாதிரி தான் அதே மாதிரி புக் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து 6க்குள்ளே எனக்கு 12 ஆர்டரில் சாட்டர்டே 13 ஆர்டர் முடிக்க முடியல. அப்போ வந்து 6:30 அந்த மாதிரி கொஞ்சம் டைம் அதிகமாகிட்டு, அதனால் அது இன்கம்ப்ளீட் ஷிஃப்ட்டாக தானே ஆகும், அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்ன பண்ணிட்டேன்னா 11 o'clock லாகின் பண்ணதுக்கு பதிலாக 10:58க்கு லாகின் பண்ணிட்டேன். 10:58க்கு லாகின் பண்ணனால அது என்ன ஆச்சுன்னா அது ஒரு இன்கம்ப்ளீட் ஷிஃப்ட்டாக ஆகிப்போச்சு. அதனால் இந்த மாதிரி வந்துட்டு பண்ணும்போது இன்சென்டிவ் வராது. அதனால நீங்கள் வந்து